ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் பெண்கள் இருந்தாலே இந்த மாதிரி பேண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே இந்த மாதிரி லூஸ் ஆகி பெருசாயிருங்க பேண்ட் எல்லாமே. மெயினாக குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்குலாம் வந்து நம்ம டெய்லி போட்டு விடுறோம் அப்படின்னா எவ்வளோ பேண்டு வாங்கினாலுமே ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணும்போதே ஒரு 2 சுற்று அப்படிலாம் போடும்போது நல்லாவே பெருசாயிருங்க. அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த பேண்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேண்ட் எல்லாத்தையும் அதோட சைஸை வந்து சின்னது பண்ணுறதுக்கு சுடுதண்ணியில் போட்டு வைக்கணுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். ஸ்டவ்வை ஆஃபே பண்ண வேண்டாங்க. நல்லா தண்ணி கொதிக்கும் போது அதில் இந்த மாதிரி பேண்டை உள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி பேண்டை விட உள்ளன்னுள் இருக்கிற பேண்டை வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா நல்லாவே இந்த ஷேப் மாறுறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இப்போ நான் அடுத்தது வந்து இந்த உள்ளன்னுள் இருக்கிற பேண்டு போடுறேன். உங்களுக்கு போட்டதுக்கு விட நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சின்னதாக இருக்கும் பேண்டு. கடையில் ரப்பர் பேண்ட் வாங்கும்போது என்ன சைஸ்க்கு இருந்துச்சோ அதே சைஸ்க்கு வந்துடுங்க உள்ளநூலில் செஞ்ச பேண்டு. இதே வேறு பேண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாகுங்க. ஆனால் ரொம்ப வந்து பழைய சைஸ்க்கு வராது. ஆனால் உள்ளநூல் பேண்டு வந்து நிச்சயமாக பழைய சைஸ்க்கு அப்படியே வந்துடுதுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஆன் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி பேண்டை உள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா அதோட சைஸும் கம்மியாகும். அதே போல் இந்த பேண்டில் இருக்கிற எண்ணெய் பசை அழுக்கு அது எல்லாமே போய் நல்ல சுத்தமும் ஆயிருங்க. அது மாதிரி பேண்டு வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்குங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகி தொளதொளன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்குங்க. சைஸும் சின்னதாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆறிடுச்சுன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த உள்நூல் பேண்ட் எல்லாமே சைஸ் வந்து சின்னதாகிடுச்சுங்க. நான் இப்போ புதுசாக யூஸ் பண்ணாத ஒரு பேண்டு காமிக்கிறேன். அந்த சைஸ்க்கே வந்து இது வந்துருச்சு. மெயினாக வந்து இது குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய ரப்பர் பேண்ட் மாற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய ரப்பர் பேண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். புதுசாக இருக்கிற பேண்ட் வந்து என்ன சைஸோ அதே அளவுக்கு வந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.